உத்தரப்பிரதேசத்தில் அதிநவீன டைம் மிஷின் மூலமாக இளமையை மீட்டுத் தருகிறோம் என கூறி புருடா விட்டு கோடிகளை சுருட்டிய தம்பதி எஸ்கேப் ஆகியிருக்கிறது. ஹாலிவுட் திரைப்படங்களில் வரும் கதைகளை கூறி நூதன மோசடியை தம்பதி அரங்கேற்றியது எப்படி? இளமை இதோ இதோ என இப்படி கூவி கூவி அழைத்து 60 வயது நபர்களையும் 25 வயது இளைஞர்களாக மாற்றி காட்டுகிறோம் என புருடா விட்டு சுமார் 35 கோடி ரூபாய் பணத்தை சுருட்டிய தில்லாலங்கடி தம்பதி இவர்கள்தான். அதிநவீன டைம் மிஷினை இஸ்ரேலில் இருந்து இறக்கி இருக்கிறோம் என கூறி சுட சுட அல்வா கிண்டி விற்ற தம்பதி முதியவர்களுக்கு ஆசை காட்டி கோடிகளை சுருட்டியதன் பின்னணி என்ன? டைம் மிஷின், டைம் டிராவல் என மார்க் ஆண்டனி கதையை திருடி ரகம் ரகமாக நூதன முறையில் கதையளந்து கோடிகளை சுருட்டிய இந்த தம்பதி உத்தரப்பிரதேசத்தில்தான் அதற்கான அடிக்கல்லை நாட்டியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள கிட்வாய் நகர் பகுதியில் ராஜீவ் துபே என்பவர் அவரது மனைவி ரேஷ்மி என்பவருடன் இணைந்து மறுமலர்ச்சி உலகம் என்ற பெயரில் ஆக்சிஜன் தெரப்பி கிளினிக் ஒன்றை தொடங்கினார். சும்மா கூப்பிட்டால் கிளினிக்கிற்கு மக்கள் வரமாட்டார்கள் என பிளான் போட்ட அந்த தம்பதி அதற்காக கிண்டிய அல்வாதான் டைம் மிஷின் ஸ்கிரிப்ட். இந்த தெரப்பி மையத்தில் தங்களிடம் பிரத்யேகமாக டைம் மிஷின் ஒன்று இருப்பதாகவும் அதில் சென்று வந்தால் குறுகிய காலத்தில் இளமைக்கு திரும்ப முடியும் என்றும் கூறி விளம்பரம் செய்துள்ளனர். 60 வயது நபர் கூட 25 வயது நபர் போல மாறிவிடுவார் என்று வாய் கூசாமல் அளந்து விட்டுள்ளனர். இஸ்ரேல் ஏற்கனவே சுற்றியிருக்கும் நாடுகளுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த மிஷினை இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி செய்திருப்பதாகவும் அந்த தம்பதி கதை கூறியுள்ளனர். எதை சொன்னாலும் அதை நம்பி பணத்தை செலவு செய்ய தயாராக இருக்கும் நம் மக்கள் அந்த கிளினிக்கிற்கு படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர். வயதானவர்கள் பலர் அங்கு குவிய அவர்களிடம் காற்று மாசுதான் நீங்கள் வயதான தோற்றமடைய காரணம் என்றும் ஆக்சிஜன் தெரப்பி செய்து கொண்டால் குறுகிய காலத்தில் மீண்டும் இளமையான தோற்றத்திற்கு சென்று விடலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். ஆக்சிஜன் தெரப்பியில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே டைம் மிஷினில் செல்ல தகுதி பெற்றவர்கள் என்றும் நிபந்தனை விதித்துள்ளனர். இந்த ஆக்சிஜன் தெரப்பியை 10 முறை செய்து கொள்ள 6000 ரூபாயும் 3 ஆண்டுகள் செய்து கொள்ள 90,000 ரூபாயும் வசூலித்துள்ளனர். இளமையாகி விடுவோம் என்ற நம்பிக்கையில் இத்தம்பதியிடம் ஏராளமானோர் பணம் கட்டி ஆக்சிஜன் தெரப்பி எடுத்துக் கொண்டுள்ளனர். புதிய நபர்களை கிளினிக்கிற்கு அழைத்து வந்தால் அழைத்து வரும் நபருக்கு கட்டணத்தில் சலுகை, இலவச ஆக்சிஜன் தெரப்பி என்றும் கூறி ஆசையை தூண்டிவிட்டுள்ளனர். இவ்வாறு இதனை ஒரு MLM தொழில் போன்று செய்து வந்துள்ளனர் அந்த தம்பதி. ரேணு சிங் என்ற பெண் இத்தம்பதியிடம் 10,75,000 ரூபாய் வரை பணம் கட்டி ஏமாந்துள்ளார். கடைசி வரை அந்த டைம் மிஷினை கண்ணில் காட்டவே இல்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தம்பதி இருவரும் இதுபோன்று நூற்றுக்கணக்கானவர்களிடம் 35 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. போலீஸ் தேடுவதை அறிந்து இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். இளமை இதோ இதோ என பொதுமக்களை ஏங்க வைத்து சைக்கிள் கேப்பில் டைம் மிஷின் கதை கூறி நம்பி வந்தவர்களின் பேங்க் பேலன்ஸை துடைத்து எடுத்துச் சென்ற மோசடி தம்பதி போலீசாரிடம் சிக்குவார்களா?